சிம்ம ராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? ஒரு சுமை குறைஞ்ச மாதிரி இருக்கு இந்த வாரம். உங்களுக்கு ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு சமீப காலத்தில் பாத்தீங்கன்னா நிறைய நெருக்கடி. விரயஸ்தானத்தில் குரு, அஷ்டமஸ்தானத்தில் பாத்தீங்கன்னா சனி பகவான். இந்த அஷ்டம சனி என்ன இருக்காருன்னா வக்கிரம் அடைஞ்சிருக்காரு. அப்போ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பது போல இந்த அஷ்டம சனி கெட்டிருப்பதால் வக்கிரம் அடைந்திருப்பதால் இதுவரை இருந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் சிம்ம ராசினரான உங்களுக்கு இந்த வாரத்தில் இல்லாமல் போகும். குரு பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வருகின்ற குரு பகவான் அஸ்தமனம் அடைந்திருப்பதால் வீண் செலவுகள் என்பது குறைய ஆரம்பிக்கும். திட்டமிட்டு செயல்பட தொடங்குவீர்கள். அதற்கு மேலாக சந்திரனுடைய சஞ்சாரத்தை பார்க்கின்ற போது ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை மதியம் வரையில் கையில் பணப்புழக்கம் இருக்கும். திட்டமிட்ட வேலைகள் நடந்தேறும். எதிர்பார்த்த பணம் வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். வெளியூர் பயணம் ஆதாயம் தரும். குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். ஆக்சுவலா அடுத்த செவ்வாய்க்கிழமை மதியம், புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த 2.5 நாட்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே எதிர்பார்க்காத வகையில் நிறைய வருமானத்தை காணக்கூடிய நிலை இருக்குங்க. எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். இந்த காரியம் நடக்காதுன்னு நினைச்சிருப்பீங்க. ஒரு கையை வச்சிருப்பீங்க, சரி வச்சுதான் பார்ப்போமே, வச்ச போது என்ன ஆகுதுன்னா அங்க ஜெயிச்சிருவீங்க. அப்ப அதனால உங்களுக்கு ஆதாயம் வரும். எடுக்கின்ற வேலைகளின் காரணமாக அவற்றின் வழியாக ஆதாயம் காணக்கூடிய நிலை இந்த நேரத்தில் சிம்ம ராசினரான உங்களுக்கு இருக்கு. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை பாத்தீங்கன்னா வெளியூர் பயணம் இருக்கலாம், உழைப்பு அதிகரிக்கலாம், கொஞ்சம் வேலைபளு கூடுதலாக இருக்கலாம், மனச்சுமையில் இருக்கலாம். புரியுங்களா? வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இருந்தாலும் இந்த வாரம் முழுவதுமே சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் எந்த விதமான பிரச்சனைகளை வந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொண்டு வெற்றி பெறுகின்ற நிலை என்பது இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. கையில பணப்பழக்கம் இருக்கும், வியாபாரம் நல்லா நடக்கும். புரியுங்களா? உத்தியோகத்துல நிம்மதியான சூழ்நிலை இருக்கும், கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை இருக்கும், வீட்டுக்குள்ள போன கொஞ்சம் நிம்மதி இருக்கும். புரியுதுங்களா? இதெல்லாம் காரணமாக உங்களுக்கு இந்த வாரம் ஒரு யோகமான வாரமாக இருக்கும். இருந்தாலும் ஜென்ம ராசிக்குள்ள கேது சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்காரு. இந்த ஜென்ம கேது பாத்தீங்கன்னா குழப்பத்தை ஏற்படுத்திட்டே இருப்பாரு. எங்கேயாவது பாத்தீங்கன்னா ஒரு நல்லது நடந்தா உடனே அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை வரும். கொஞ்சம் ஆரோக்கியமா நடப்பது போல இருப்பது போல இருந்தா மறுபடியும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை வரும். அப்ப எல்லாவற்றிலும் சங்கடத்தை இந்த கேது ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். 7ஆம் இடத்துல போய் ராகு, தேவையில்லாத நட்பு வட்டம், அந்த நண்பர்களால் பிரச்சனை. புரியுங்களா? இதையெல்லாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். செவ்வாய் 10ஆம் இடத்துல, தொழில கவனமா இருங்க. பார்த்தீங்களா? உத்தியோகத்தில் கூட கவனமாக இருங்க. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். உடன் இருப்போரை அனுசரித்து செல்வது என்பது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். செய்து வருகின்ற தொழில் முழுமையான கவனத்தை செலுத்துவது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். கவனம் என்பது இந்த வாரத்துல வேண்டும். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரமாகத்தான் இருக்க போகுது. சூரியன் 12ஆம் இடத்துல, உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த வாரத்தில் முடிந்தால் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது நன்மையை உண்டாக்கும். உங்களுடைய முன்னோரை வழிபடுவது என்பது உங்களுக்கு முயற்சிகளில் வெற்றியாகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.